சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த பராபவ வருஷம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. நம்மளுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஓகே. ஆனா நிறைய நம்மளுக்கு 12 கட்டத்துல ஒண்ணு நிறைய கட்டம் நல்ல விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது வீடு வாங்கணும்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா கையில காசு இருக்காது, புரியுது. கிடைக்கிற காசுல சின்னதா ஏதாவது வெள்ளி காயின், தங்க காயின், ஏதாவது சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கையில நல்லா முன்னேறுவீங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, வேலை இடத்துல கண்டிப்பா இந்த 1-1.5 வருஷம் ரொம்ப போராடி இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு அந்த வேலையில ப்ரமோஷனோ இல்ல ஏதோ சேலரி ஹைக்கோ இல்ல நீங்க கேட்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபரோ இல்ல வேற டீமுக்கு மாறுறதோ கண்டிப்பா நடக்கும். தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து, நீங்க இந்த அஷ்டம சனில நமக்கு பேசக்கூட ஆள் இல்லாம இருக்கும். இப்போ உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி வருவாங்க. இல்ல நல்ல உறவு முறை, ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் தாராளமா கிடைக்கும். நீங்க முக்கியமா யாராவது ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கல்யாணமா மாத்த டைம் நல்லா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் ஜாகிரதையா கூட யாரை கூட்டிட்டு போறீங்கன்றதெல்லாம் பார்த்து கரெக்டான மக்கள், ஒரு நல்லவங்களை கூட கூட்டிட்டு போனீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியா நடக்கும். அதுவும் நீங்க டிசம்பர் 5க்கு அப்புறம் கல்யாணம் பண்றது ஒன்றும் நல்லதுங்க. முன்னாடி இருக்க ராகுபவன் இருப்பாரு, டிசம்பர் 5க்கு அப்புறம் ராகுபவனும் வேற வீட்டுக்கு மாறிடுவார். அதனால நீங்க டிசம்பர் 5க்கு அப்புறம் கல்யாணம் பண்றது ஒன்றும் நல்ல சிறப்பு தரும். இதை தாண்டி பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் நல்ல உயர்வு தரும். நல்ல செய்தி நிறைய வரும். ஜூனுக்கு அப்புறம் நிறைய நல்ல செய்தி வரும். உங்களுக்கும் வரும், உங்க குடும்பத்திலையும் வரும், உங்களை சுத்தி இருக்கவங்கிட்ட நிறைய நல்ல செய்தி வரும். என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், சத்யநாராயணா, சிவபெருமான். இவங்களை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இல்ல யமகண்டம் இந்த டைம்ல நீங்க வழிபாடு பண்ண அமோகமா வாழ்வீங்க.